Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். கரூர் போகக்கூடிய விஷயன்றது ரொம்ப ப்ராக்டிக்கலி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இதுக்கு பல காரணங்கள். எப்பயுமே எந்த ஒரு துயரம் நடந்தாலும் அங்கே மக்களோட நிற்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவர் கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் நடக்கும்போது ஆப்வியஸ்லி போக வேணான்னு இருக்கவே மாட்டார். பார்த்தவங்ககிட்ட இன்றைக்கி அதான் வாக்குறுதியை கொடுத்துரு, நான் வரணும், கண்டிப்பாக நான் கரூருக்கு வந்து உங்களை பார்க்குறேன், இன்றைக்கி வர வச்சதுக்கு மன்னிச்சிருங்கன்ற விஷயத்தை அவர் அங்கே அவங்ககிட்ட அந்த அப்பாலஜியோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு விஜய் சாருக்கு இன்னும் சார் நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் உங்க கூட தான் இருக்கோம், இதுக்காக நீ வருத்தப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ பொதுமக்களோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்வியஸ்லி திரும்ப வருவாங்க. நான் இன்னொரு ஸ்டாம்பீடு, ஒரு உயிர் பலி கூட எதிர்பார்க்கல. ஒரு சின்னதாக ஒருத்தருக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் கூட இந்த வாட்டி மனசு தாங்குமா? அப்போ இன்னொரு தவறு நடந்தால் யார் குத்தம் சொல்லுவாங்க? விஜய் சாருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ அது ஒரு போகாமல் இந்த மாதிரி இது ஒரு இந்த ஊர் அப்படி தான் சார். எப்பயுமே எதையுமே நல்லது பண்ணாலே கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஊர். இந்த தகவலையெல்லாம் கசிய விடுறதே தாவேக்காதான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு மகாபலிபுரத்தில் அந்த ஒரு ஹோட்டலில் அவங்க அதை சந்திக்கக்கூடிய இடத்துல யாரும் கூடலை. அப்போ இதை சாத்தியப்படுத்த முடிஞ்ச தாவேக்கானால சொல்லாமல் கொள்ளாமல், ஏன்னா அங்கே தடை கிடையாது இவங்களுக்கு போகிறதுக்கு, இப்போ எந்த தடையும் இல்லை. அப்போது ஒரு இரவு நேரத்துலையோ அவங்களுக்கு மட்டும் ஒரு ரகசிய தகவல் கொடுத்துட்டு நேரடியாக, ஏன்னா அந்த கடந்த காலங்களில் விஜய் அவர்கள் அதை செஞ்சுருக்காரு. என்னை பற்றி நானே சார் லீக் பண்ணோம், நான் சொல்கிறது தானே நியூஸ், நான் சொல்லலாம் இல்லை. ஸோ தாவேக்காக்கு லீக் பண்ண அவசியம் இல்லை, தாவேக்கா அதை பண்ணுறதும் இல்லை. கரூர் துயரத்தில் அக்டோபர் 6 வீடியோ கால், ஒரு வீட்டுக்கும் இங்கே எந்த ஒரு குழு போய் வீடியோ கால் போட்டு பேச வைக்கிறாங்க, நான் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்ல வைக்கிறாங்க. அதையும் தாவேக்கா அறிவிக்கல, அதையும் தாவேக்கா ப்ரெஸ் மீட் கொடுக்கல. அந்த இல்லங்களை வந்து தேடி அந்த மக்களை போய் விஜய் சார் பேசினதுக்கு அப்புறமா கேட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு துயரத்தில் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதையோ ஆறுதல் தெரிவிக்கிறதையோ இல்லை ஒரு நிவாரணம் ஒரு நஷ்டஈடு கொடுக்கறதையோ எடுத்துக்கிட்டு அவங்க ப்ரொபகண்டா பண்ணலை. அதை பண்ண ட்ரை பண்ணுறவங்களை கேள்வி கேட்காம பண்ண கூடாதுன்னு இருக்கவங்களை வந்து கேள்வி கேட்குறோம். எங்களுக்கு ஒரு சங்கடம் நடந்துருச்சு, ஒரு கஷ்டம் நடந்துருச்சு, எஸ் அதை நீங்கள் தான் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அதுக்காக அரசியலை நாங்கள் நிறுத்திக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு இதன் பிறகு தான் நாங்கள் வந்து அரசியலை முன்னெடுப்போம்னு சொல்கிறது அப்படின்றது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகா? இதையே நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை, ஒருவேளை முதல்வர் ஆனது பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பொறுத்திருந்து ஒன்னொன்னா அட்ரஸ் பண்ணுவீங்களா? அவர் என்ன யோசிக்கிறாருன்னா இது வந்து தீர்வை நோக்கின ஒரு அரசியல், பதிலை விட தீர்வு, அதுக்கான ரெசல்யூஷன் என்ன, அதுதான் இந்த அரசியல் களத்தில் இந்த மக்களுக்கான ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல நாங்கள் ஒரு தீர்வுக்காக ஒரு ஃப்ரேம் பண்ணுவோம். அந்த ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் சொல்லணுமோ அந்த இடத்துல தான் நாங்கள் சொல்லுவோம். அது வரைக்கும் அதை பற்றியே பேச மாட்டோம்னா வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்க, இல்லை இவ்வளவு ஆண்டு காலம் அரசியலை கவனிச்சவங்களுக்கு என்ன புரியும்? ஓகே, அவங்க ஏதோ அமைதியாக இருக்காங்க போல இருக்கு, அவங்களுக்கு ஆக்ஷன் பிளான் எதுவும் இல்லை பேசுறதுக்கான தரவுகள் இல்லை அப்படின்னு தானே அவங்களுக்கு பொருள்படும். சில ஃப்ளாஸ் இருக்கா? ஆமாம், 100% ஃப்ளாஸ் இருக்கு. சில பேருக்கு அரசியல் புரிதல் இல்லையா? அந்த இடத்துல வந்து விளையாட்டுத்தனமா இருக்காங்களா? ஆமா இருக்காங்க, பட் கத்துக்கிட்டோம். என் கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் இருக்கிற எல்லாருக்கும் புரிதல் இருக்கா? இல்லையே. முதல்வரும் பனைமரத்துல இருந்து கொடியை இறக்கிட்டு இறங்கி வாங்கப்பான்னு சொன்ன வீடியோ இருக்கதான் செய்யுது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு விஜய் ஆதரவாளர் அனந்தஜித் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசும். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்களுடைய இன்றைய சந்திப்பு, குறிப்பாக கரூர் மக்களை இங்க வரவழைத்து சந்தித்த ஒரு நிகழ்வு அப்படின்றது சரியா? காலத்தின் கட்டாயம், அது ஒரு பெரும் துயரம். அதுவும் அவருக்கு பார்த்தீங்கன்னா அது பர்சனல் லாஸ். ஸோ அந்த மக்களை சந்திக்கணுன்றது அவருக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா உள்ள நொறுங்கி போயிருக்காரு. அவங்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கணும், ஆறுதல் தெரிவிக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்கள பார்க்கறது, நேரில் பேசுறது தான் அவருக்குமே ஒரு ஆறுதலாக இருக்க முடியும். ஏன்னா சுக்குலாக நொறுங்கி இருப்பாங்க. திரும்ப ஹேவ் டு கேதர் ஹிம்செல்ஃப். அதுக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்குது. கரூர் போகக்கூடிய விஷயன்றது ரொம்ப ப்ராக்டிக்கலி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இதுக்கு பல காரணங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அக்டோபர் 3 வந்து இந்த மாதிரியான ரேலிஸ்க்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்டில். ஒரு SOP போடுங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த விஷயம் வந்து ஹியரிங்க்கு வந்திருக்கு. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு மாதம் ஆக போகுது. ஒரு SOP போட இன்னும் எத்தனை நாள்? 10 நாளுக்குள்ளே போடுங்க அப்படின்னு அரசாங்கத்தை ஹைகோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு SOP போடாத வரைக்கும் ரேலி நடத்த முடியாது, ஸ்டேல இருக்கு. இப்போ ரேலி நடத்த முடியாதுன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, நீங்கள் நேஷனல் ஹைவேவோ ஸ்டேட் ஹைவேவோ பயன்படுத்த முடியாது. இப்போ விஜய் சார் கரூருக்கு போகணுன்னா ரயில் மார்க்கமோ ரோடு மார்க்கமோ இல்லை ஏர்போர்ட்டில் திருச்சியோ சேலமோ போய் இறங்கி போனால் கூட அவர் ஹைவே யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். சரி, அப்படி தான் ஹைவே யூஸ் பண்ணுறதுன்னா அது ரேலியாக மாறிடாமல் இருக்கணும்னா அந்த ரோடை வந்து ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணணும். ஃபுல்லாக அந்த 0 டாலரன்ஸ் படி கேட்டோம்னா, ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தோம்னா அந்த ரெக்வஸ்ட் லெட்டர் இமீடியட்டாக லீக் ஆகுது. அதை பண்ண முடிய மாட்டேங்குது, பதில் வர மாட்டேங்குது. அதை கூடுதலாக வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஹோம் செக்ரட்டரிக்கும் அமைச்சிருக்கும், இன்னும் பதில் வரலை. அதுக்கு போயிட்டு தாவேக்கு ஆதரவான இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் போய் கேட்குறாங்க ஹோல்டு அப்படின்னா, இப்போ இதுக்கு வழியே இல்லை. ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான மார்க்கம் இல்லை. அதை தவிர அங்கே போகிறதுக்கு விசாரிக்கும் போது ஒரு பக்கம் இதை விசாரிப்போம், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுவோன்னு கேட்டால்
எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வென்யூ கூட தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். வென்யூ காலைல ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் வாங்குறவங்க சாயங்காலம் ரிட்டர்ன் பண்றாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஏன்னா அங்கே லோக்கல் ப்ரெஷர் இருக்கும். என்னதான் நீங்கள் விஜய் சார் ஆதரிச்சாலும் அந்த லோக்கல்ல இருக்கும்போது இன்னும் ஒரு 6-8 மாசம் இருக்கு, என்ன செய்வாங்கன்ற பயம் அவங்களுக்கு இருக்கலாம். அப்படி ஒரு த்ரெட் இருக்குன்னு கூட நான் பார்க்கல. லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க பயப்படலாம். அப்போ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது எப்பயுமே எந்த ஒரு துயரம் நடந்தாலும் அங்கே மக்களோட நிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவர் கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் நடக்கும்போது ஆப்வியஸ்லி போக வேணான்னு இருக்கவே மாட்டார். அப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அதுக்காக அதை தள்ளி போட்டுக்கிட்டேவும் இருக்க முடியாது. ஸோ பார்த்துருவோம். பார்த்தவங்ககிட்ட இன்னைக்கு அதான் வாக்குறுதியை கொடுத்துருக்கேன், நான் வரணும், கண்டிப்பா நான் கரூருக்கு வந்து உங்களை பார்க்கறேன், இன்னைக்கு வர வச்சதுக்கு மன்னிச்சிருங்கன்ற விஷயத்த அவர் அவங்ககிட்ட அந்த அப்பாலஜியோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் அதுக்காக பார்க்காம இருக்க முடியாது இல்லைங்களா? இது ஒரு நேர்கோட்டத்தை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இன்னைக்கு வர வச்சது சரிதான் அப்படின்னு புரியும். இல்ல இன்னும் நிறைய கருத்துக்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் கிரீன் காரிடார் கேட்கிறாரு, துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் வேணும், பக்கத்துல யாரும் நெருங்காம பார்த்துக்குங்க, ரசிகர்கள் வரக்கூடாது, என் வாகனத்தை பின்தொடரக்கூடாது, சாலையில் இருக்கக்கூடிய அந்த வேகத்தடைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, இவ்வளவு கண்டிஷன்ஸ் வைக்கிறதுக்கான காரணமே கரூருக்கு அவருக்கு நேரடியா வரக்கான விருப்பம் இல்லை, அதனால அவர் இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு இப்படியான பாதுகாப்புகளை எல்லாம் கேட்குறாங்க, அப்படி கொடுக்க மாட்டாங்க, அது வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் பண்றாங்கன்றாங்க. இல்லை, இது நியாயம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு துயரம் நடந்திருக்கு. இப்போ என்னன்னா ஆல்ரெடி விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு ஜாஸ்தி. கரூர்ல அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அது எப்படி அந்த இடத்துல ஒரு மாப் பிளாஸ்ட் ஆச்சு, அதனால இவ்வளவு பெரிய துயரம் ஆச்சுன்னு. இன்னைக்கு விஜய் சாருக்கு இன்னும் சார் நீங்க பயப்படாதீங்க, நாங்க உங்க கூட தான் இருக்கோம், இதுக்காக நீ வருத்தப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ பொதுமக்களோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்வியஸ்லி திரும்ப வருவாங்க. தூரத்துல இருந்தே பாப்போன்ற நினைப்புல தான் வராங்க. யாரும் அந்த கூட்டமா ஆக்கணும் நசுக்கணும்னு எதிர்பார்த்து வரல. அப்படி எதிர்பாராத விதமா ஒரு கூட்டம் வந்துட்டா இந்த ஒரு துயரத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாயிண்ட் 1. ரெண்டாவது, இப்போ அதில் ஒரு நீதி விசாரணை கேட்டு சுப்ரீம் கோர்ட் அவங்க தலைமையில் அவங்க மேற்பார்வையில் ஒரு சிபிஐ போட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது ஒரு இடத்துல இதனால குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இருந்தால் அது தவறு. மூணாவது, அதில் ஏதோ ஒரு சதி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த பயத்துல தான் அதுக்கான நீதி விசாரணை கேட்டிருக்கும். அப்படியே ஒரு சதி இருக்குமே, ஆனால் நமக்கு இருக்கும் இருக்காதுன்னு தெரியாது. அந்த சதி திரும்ப நடந்தா இன்னும் நான் இன்னொரு ஸ்டாம்பீடு ஒரு உயிர் பலி கூட எதிர்பார்க்கல. ஒரு சின்னதா ஒருத்தருக்கு ஒரு காயம் ஏற்பட்டா கூட இந்த வாட்டி நீ மனசு தாங்குமா? அது எப்படிங்க புரிஞ்சிக்க முடியும்? என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு போலியேன்னு சொல்ற ஆகச்சிறந்த அரசியல் அறிவாளிகள் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்கா, அங்க ஒண்ணு பண்ணீங்க திரும்ப ஒண்ணு பண்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அந்த மக்கள் வரலனா அவங்களோட கோபமே இருந்தா கூட ஒருத்தர் கோவப்பட்டிருக்காருன்னு பாக்குறோம், வருத்தத்துல இருக்காருன்னு பாக்குறோம், அந்த கோபத்தை நான் நியாயமா பாக்குறேன். அந்த கோபம் அவருக்கு தார்மீகமான கோபம். அவரை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு கட்சியா, அவரை கன்வின்ஸ் பண்ற மாதிரி அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அவர் ஆட்சியா இருக்கணும்ன்றதான் நான் என்னோட புரிதல். தாவேக்காக நான் புரிஞ்சு வச்சிருக்க செட் பண்ணி வச்சிருக்க ஸ்டாண்டர்ட்ன்றது அங்க ஒரு தகப்பனார் வருத்தத்துல கோபத்துல இருக்காருல்ல, அவரை கன்வின்ஸ் பண்ணும். எப்படின்னா நீங்க அப்படி ஒரு கட்சியா இது மாத்துங்க, அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வாங்க, பரவாயில்ல அப்படின்ற அவர் புரிஞ்சுக்கணும், அதை நோக்கி போங்கன்றது என்னோட பாயிண்ட். அப்போ இன்னொரு தவறு நடந்தா யார் குத்தம் சொல்லுவாங்க? விஜய் சாருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ அது ஒரு போகாம இந்த மாதிரி இந்த ஊர் அப்படிதான் சார். எப்பயுமே எதையுமே நல்லது பண்ணாலே கேவலமா பேசக்கூடிய ஒரு ஊர். இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எப்படி பண்ணி த்ரெட் பண்ணி எப்படி அதை நரேஷன் செட் பண்ணி அதை எப்படி பூஸ்ட் பண்ணி எப்படி இதை பண்ணலான்னு ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பெய்டு ஸ்மியர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது மாதிரி ஒன்று எடுத்துக்காம, அதை மனசுக்கு எடுத்துக்காம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு லாஜிக்கலா செயல்படுறதா ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. அந்த விதத்தில் நான் இதை வரவேற்க தான். இல்ல இன்னொரு பாயிண்ட் அப்படின்றது, இப்போ தகவலை கசிய விடுறதே தாவேக்கா தான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு ஆக்டிவா ஒரு கட்சியை நாங்க வச்சிருக்கோன்றது காமிக்கிறதுக்காக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த தகவலை எல்லாம் கசிய விடுறதே தாவேக்கா தான் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு மகாபலிபுரத்துல அந்த ஒரு ஹோட்டல்ல அவங்க சந்திக்கக்கூடிய இடத்துல யாரும் கூடல. அப்ப இதை சாத்தியப்படுத்த முடிஞ்ச தாவேக்கானால சொல்லாம கொள்ளாம, ஏன்னா அங்க தடை கிடையாது இவங்களுக்கு போறதுக்கு, இப்போ எந்த தடையும் இல்லை. அப்போ ஒரு இரவு நேரத்திலேயோ அவங்களுக்கு மட்டும் ஒரு ரகசிய தகவல் கொடுத்துட்டு நேரடியாக, ஏன்னா அந்த கடந்த காலங்களில் விஜய் அவர்கள் அதை செஞ்சிருக்காரு, ஏன் செய்ய முடியாதா அப்படின்றத கேள்வியா வைக்கிறாங்க இல்லையா? இன்னொரு லாஜிக்கலி கேட்குறாங்க, ஒரு விஷயத்துல ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்துருச்சுன்னா அந்த துக்க வீட்டுக்கு நாம போவோமா, இல்லை துக்க வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லுவோம்? இல்லை, இந்த துக்க வீட்டுக்கு போகிறதா பற்றி நீங்கள் கேட்ட கடைசி கேள்விக்கு தான் முதல் கேள்வியும், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். காலத்தின் கட்டாயம், இயலாமை, அதுக்கு அங்கே மன்னிப்பு கேட்டாரு, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ வரணும்னு சொல்லிட்டாரு. அது அங்கே சொல்லிட்டேன் நான். இப்போ நீங்கள் கேட்ட அந்த லீக் பண்ணுறாங்களான்ற விஷயத்துக்கு நான் சில கேள்விகள் கேட்டால் உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்ம டிஜிபி அலுவலகத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் கேட்டு ஒரு இமெயில் அனுப்புகிறோம். அடுத்த 5வது நிமிஷம் அது ஒரு நியூஸ் சேனல் வருது. அதை தாவேக்கா லீக் பண்ணுறதா இருந்தால் அது லீக்குன்னு சொல்ல மாட்டாங்க, கட்சியோட அதிகாரப்பூர்வ பேஜில் அறிக்கையாவே போடலாம். அப்போ அது லீக் ஆகுதுன்னா அது வேற ஒரு சைட்லேருந்து லீக் ஆகுது. அப்போ லீக்குன்ற வார்த்தை எங்கேருந்து நடக்குது பாருங்க. அவர் ஒரு கோஸ்டாரோட கல்யாணத்துக்கு போகிறாரு, செக்யூரிட்டி செக்கில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கே பப்ளிக் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஒன்று ஏர்போர்ட்டோட ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, இல்லை காவல்துறை இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ லீக் ஆகுது. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்த நாமக்கல் கரூர் அன்னைக்கு பிரச்சாரத்திலேயே அவர் ஃப்ளைட்டில் இறங்கி போகிறாரு, ஒரு இடங்களில் கார்லேருந்து பஸ்ஸுக்கு மாறுறாரு, அந்த இடத்த தாவேக்கா டிஸ்க்ளோஸ் பண்ணல.
அதை வந்து டிவி சேனல்ஸ் ட்ரோனில் ஃபாலோ பண்ணி இந்த இடத்தில் பஸ் நிற்குது, இங்கே விஜய் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த நியூஸை பார்த்துட்டு கூட்டம் வந்து நிற்கும். இப்போ இதெல்லாம் லீக்குன்ற வார்த்தைக்கு அர்த்தம் யார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே புரியும். அந்த எந்த இடத்துலையும் பண்ண வேண்டியது அவசியம் தாவேக்காக்கு சொல்கிறது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு போகலாம். இப்போது என்னை பற்றி நானே ஏன் சார் லீக் பண்ணணும், நான் சொல்கிறது தானே நியூஸ், நான் சொல்லலாம் இல்லை. ஸோ தாவேக்காக்கு லீக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தாவேக்கா அதை பண்ணுறதும் இல்லை. ஆன் த அதர் ஹேண்ட் இந்த இடத்துல இந்த லீக் எப்படி வருது, யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நான் சொல்லிட்டேன். யாருக்கு வந்து அதில் லாபம் இருக்குமோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்படிலாம் சொல்கிறது அப்படி தான் அவங்களோட அஜெண்டாவாக இருக்கும் அப்படின்றது என்னோட புரிதல். இன்னொரு விஷயம் கேட்டிங்க, இதுக்கு முன்னாடி எல்லார் வீட்டுக்கும் போக முடிஞ்ச விஜய் சாருக்கு இங்கே ஏன் போக முடியலன்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள், நீங்கள் அது வந்து சகோதரி அனிதா வீடாக இருக்கலாம், தூத்துக்குடி துயரமாக இருக்கலாம், அங்கெல்லாம் போகும்போது அவர் ஒரு ஆக்டர், அவருக்கு அந்த அளவுக்கு நெருக்கடி இல்லை, இன்டெலிஜென்ஸ் அவர் வந்து உத்து பார்த்துக்கிட்டே இல்லை. இன்னைக்கு அந்த பார்வை அவர் மேலே எவ்வளோ அதீதமாக இருக்குன்றதுக்கு தான் இப்போ நான் சொன்ன சில விளக்கங்கள். அதை தவிர்த்து அஜித்குமார் வீட்டுக்கு திருபுவனத்துக்கு போனாரேன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு வீடு. நம்ம அங்கே போறாரு, அப்பயும் மீடியாவுக்கு அவங்க பைட் கொடுக்கல, மீடியாவுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல. வீட்டுக்கு போய் பண்ண உதவியும் எப்படி கேமரா கண்ணில் படாம பார்த்து பண்ணோன்னு பண்ணாரு. அதை எடுத்து லீக் பண்ணதும் ஊடகங்கள் தான். நான் லீக்குன்னு சொல்ல மாட்டேன், அவங்க அதை தேடி பிடிச்சி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்றாங்க, அது ஓகே. ஆனா அப்போ கூட அவங்க எவ்வளவு பண்ணாங்கன்றது விஜய் சார் சைட்ல இருந்து வரல, அந்த அஜித்குமார் அவரோட தம்பியை கேட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு கரூர் துயரத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி வீடியோ கால், ஒரு வீட்டுக்கும் இங்க எந்த ஒரு குழு போய் வீடியோ கால் போட்டு பேச வைக்கிறாங்க, நான் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்ல வைக்கிறாங்க. அதையும் தாவேக்கா அறிவிக்கல, அதையும் தாவேக்கா பிரஸ் மீட் கொடுக்கல. அந்த இல்லங்களை வந்து தேடி அந்த மக்களை போய் விஜய் சார் பேசினதுக்கு அப்புறமா கேட்டு தான் ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கும் தாவேக்கா இந்த இடத்துல பிரஸ் மீட்டோ இதை அனௌன்ஸ் பண்ணல. இது ஒரு குடும்ப பிரச்சனையா, நமக்கான தீர்வா, நமக்கான ஆறுதலா தான் பண்றாங்க. அங்க உள்ள இருக்கவங்ககிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டு தான் விஜய் சார் கண்ணு கலங்கினாரு, நான் கரூருக்கு வரேன், நான் வர வச்சதுக்கு மன்னிச்சிருங்கலாம் சொன்னாருன்னு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துலையுமே தாவேக்கா வந்து பாலிடிக்ஸ்ன்றது வேற, மக்களுக்கான ஒரு வேலைகள், அதை வந்து நீங்க செயல்பாடாவோ அறிக்கையாவோ கொடுக்கலாம். ஒரு துயரத்துல அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதையோ ஆறுதல் தெரிவிக்கிறதையோ இல்லை ஒரு நிவாரணம் ஒரு நஷ்டஈடு கொடுக்கறதையோ எடுத்துக்கிட்டு அவங்க ப்ரொபகண்டா பண்ணல. அதை பண்ண ட்ரை பண்றவங்களை கேள்வி கேட்காம பண்ண கூடாதுன்னு இருக்கவங்களை வந்து கேள்வி கேட்கிறோம். அதுதான் நிதர்சனம். இன்னைக்கு போக முடியாதுன்ற காரணங்கள் பல, அதுல நான் சிலதை வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் ஏகப்பட்டது இருக்கு சார். நீங்க வந்து அந்த எஸ்ஓபில இருந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க அங்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நீங்க வந்து அந்த ஊருக்குள்ள போனா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்துருக்கு, சாட்சிகளை கலைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தாவேக்கா சார் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரெக்வஸ்ட் கோர்ட்ல ப்ளீவ் போய்கிட்டு இருக்கு. எப்பதான் வந்து கரூர் அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டரையோ எஸ்பியோ காவல்துறை மேலே நடவடிக்கை எடுப்பீங்க, அவங்க இன்னும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல குந்தம் விளைவிக்காதன்ற கேள்வி வருது. நாளைக்கு விஜய் சார் போனா அதே பாயிண்ட் அவங்க வைப்பாங்க. அதனால இதெல்லாம் தார்மீகம், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க ஒரு கட்சி. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே மக்கள் சார். அந்த மக்கள் அவரோடு நிற்கிறாங்க, அவரை நம்புறாங்கன்னும் போது அவங்கள வந்து சில பேர் பேசுறதை கேட்குறேன், அவங்க வறுமையில பேசிட்டாங்க, அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லைன்னு. மக்களை தயவுசெய்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. பேசுற நம்மளோட பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அறிவு ஜாஸ்தி. அவங்க இங்கேருந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு விட பெரிய சக்தி நம்ம இல்லை. ஆனால் அவங்க அதை ஆதரிக்கிறாங்க, நம்புறாங்கன்னா நான் அதுதான் பெருசுன்னு பார்க்குறேன். நீங்க சொன்ன மாதிரி மக்களுடைய ஆதரவு இருக்கு, நாளுக்கு நாள் அது அதிகமாகுது, இந்த மாதிரி ஒரு அனுதாபம் இருக்கு, இது எல்லாமே ஓகே. பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட்ல ஒரு பிளாக் ஆயிடுச்சு, ஒரு குடும்ப நிகழ்வா இது நாங்க பார்க்குறோம். இது யாரும் ஓகே, விமர்சிக்கிறவங்க விமர்சிப்பாங்க, புரிஞ்சுக்கிறவங்க ஓகே இது ஒரு யதார்த்தம்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலையும் தமிழ்நாடு அரசு இயங்கிக்கிட்டு தான் இருக்குது, இங்கே ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நெல் கொள்முதல் குறித்த பல விஷயங்கள் பேசப்படுது. அன்னன்னைக்கு தேவையில் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஒரு சங்கடம் நடந்துருச்சு, ஒரு கஷ்டம் நடந்துருச்சு, எஸ் அதை நீங்கள் தான் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அதுக்காக அரசியலை நாங்கள் நிறுத்திக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு இதன் பிறகு தான் நாங்கள் வந்து அரசியலை முன்னெடுப்போம்னு சொல்கிறது அப்படின்றது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகா? இதையே நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை, ஒருவேளை முதல்வர் ஆனது பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பொறுத்திருந்து ஒன்னொன்னு அட்ரஸ் பண்ணுவீங்களா? இல்ல சார், இதுல நான் விஜய் சாரோட ஸ்டாண்ட் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கின்ற வகையில சொல்றேன். விஜய் சாரோட பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இட் இஸ் வெரி நியூ. எப்படி நியோன்னு நான் சொல்றேன்னா, ஒரு பிரச்சனைக்கும் வந்து அறிக்கை பேச்சு அதுக்கான ஒரு பிரஸ் மீட் இல்லை. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இது வந்து தீர்வை நோக்கின ஒரு அரசியல், பதிலை விட தீர்வு, அதுக்கான ரெசல்யூஷன் என்ன, அதுதான் இந்த அரசியல் களத்துல இந்த மக்களுக்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. அதற்கு என்ன பண்ண முடியுமோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அது வந்து நீங்க வந்து சில இடங்கள்ல அவர் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு போகும்போது அந்த மாவட்டங்கள்ல அந்த பிரச்சனை ஏன் அங்க பேசினாருன்னு நீங்க கேட்கலாம். முதல் விஷயம் அவர் மக்களோட பேசுறாரு. மக்கள் கிட்ட என்ன பேசுறாருன்னா, இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். இந்த காலத்தில் என்னுடைய தளபதிகள் என்னுடைய மாவட்ட குழுக்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்ப நான் மேற்கோளிட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வா என்னுடைய மேனிஃபெஸ்டோ வரும். நாளைக்கு ஆட்சி அமைந்தா இதை எப்படி நான் தீர்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ரோட்ல பத்தி பிரச்சனை சொன்னாரு, ரயில்வேஸ் பத்தி பிரச்சனை சொன்னாரு, இல்ல வந்து ஒரு ஃபிஷரிஸ் காலேஜ் இல்லாத பத்தி சொன்னாரு, இல்லைன்னா வந்து ஒரு திருவாரூர்ல வந்து மூட்டைக்கு இவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க, இதெல்லாம் சொல்லும்போது நாளைக்கு நான் வரும்போது இது தீரும், இது மேனிஃபெஸ்டோ நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்லும்போது திரும்ப ஒரு ரெசல்யூஷன் அந்த தீர்வை நோக்கியே
போய்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய நெல் கொள்முதல் பிரச்சனையோ இல்ல வேற எந்த பிரச்சனை ஃபார் தட் மேட்டர் அவங்க என்னைக்குமே வந்து இது ஒரு அறிக்கை அரசியலா பார்க்கவே இல்லை. நீங்க ஒரு வந்து அனைத்து கட்சி கூட்டங்கள் வச்சு அந்த இடத்துக்கு வராங்க, தன்னோட கருத்தை பதிவு பண்றாங்க, மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள்கிட்ட சொல்றாரு. அதை தாண்டி வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே அவங்க இந்த பாயிண்ட்ல போல ஒரு கருத்தை சொல்லி அது ஒரு விவாத பொருளா மாத்தி எதிர்கருத்தை கேட்டு இதே அரசியல் இந்த ஒரு பரபரப்பான அரசியல் இருக்கு இல்லைங்களா, அதை தாவேக்கு ஆரம்பத்துல இருந்து பண்ணவே இல்லை. சோ இன்னைக்கு அவங்க பண்ணாம இருக்கிறது வந்து அவங்க வந்து தோஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தவறும் தாவேக்கா வந்து ஐடியலாவும் இல்லை. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பக்கம் களத்துல நிப்பாட்டி இருக்கிறவங்க வந்து அந்த குடும்பங்களை ஒவ்வொரு டேட்டா நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒருத்தர் நீங்க அக்கௌண்ட்ல காசை போடணும்னா அது உங்க ரத்த சொந்தமா இல்லைன்னும் போது அவங்களோட ஆதாரோ பேனோ அந்த பேங்க்ல லிங்க்டு அக்கௌண்ட்டோ எதுக்கு போடுறீங்கன்னு பார்த்து அந்த காசுக்கு நீங்க டாக்ஸ் கட்டி டிடிஎஸ் கட்டி அவங்க அக்கௌண்ட்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்றது அவ்வளோ ஒரு எளிமையான வேலை கிடையாது. ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை சம்பாதிச்சு டாக்குமெண்ட் வாங்கி அதை ஒரு கிளாரிட்டி ஐடியில கொடுத்து பண்ண வேண்டிய வேலை. அந்த மாதிரி 40 பேர் வீட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுவே ஒரு ப்ராசஸ். அதை தாண்டி இந்த குடும்பங்கள் என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை இருக்கு, யார் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன பண்ணா இந்த குடும்பங்களுக்கு சரியாகும் எல்லாமே. அந்த குடும்பத்துடைய பிரெட் வின்னரா அந்த குடும்பத்தில் இருந்தவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மறைஞ்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணா அவங்களோட வாழ்வாதாரம் இதுக்கப்புறம் அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு பேர் தான் தத்தெடுக்கிறது. அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் இங்க வந்து மீடியா ட்ரையல் பதிலே சொல்ல தாவேக்கா, ஆனா கோர்ட்ல பேசினாங்க. கோர்ட்ல தாண்டி அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போய் நீதி வாங்கிட்டு வந்து அதை அவங்க நீதி வென்றதா நம்புறாங்க. அப்ப அந்த விசாரணையை பேன் இந்தியால கொண்டு போய் வைக்கிறாங்க. இங்க எங்களுக்கு நாங்க எந்த தப்பு பண்ணல, கொண்டு வாங்க விசாரணை பண்ணுங்க, எங்களுக்கு நீதி வேணும், இறந்தவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த அவங்களை தொலைச்ச அந்த குடும்பங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலோ நீதியோ கிடைக்கணும்ன்ற இடத்துக்கு போகும்போது அதுலயும் ஒரு பெரிய வேலை இருக்கு. எடுத்தோம் கொத்தோம் பண்ண முடியாது. எவ்வளவோ பேசினாங்க சார். அந்த 16வது நாள் அந்த அக்டோபர் 13ஆம் தேதி வந்து இந்த வெர்டிக்ட் வரைக்கும் அவ்வளவு பேச்சு பேசின ஊடகங்கள்ல பல பேர் இன்னைக்கு பேசுறதே இல்லை. பாதி பேர் டிபேட்டுக்கு வந்து ஏஞ்சி ஓடிடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு பேசியிருக்கிறாங்க, அவ்வளவு அவதூறு பேசியிருக்கிறாங்க. முதல்வர் பேசாதன்னு சொல்லியும் அவங்க சம்பந்தப்பட்ட நாளிதழ்களை என்ன தலையங்கம் வருதுன்னு பாக்குறோம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினாலும் நீங்க கூட்டணிக்காக பேசுறீங்கன்னு எல்லாரும் இந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியல பண்ண வேணாண்டா, இப்படி ஒரு கட்சி வேணாண்டா, வேற அது பண்ணாத ஒரு கட்சி வேணும்ன்றதான் நான் மாற்றமா பாக்குறேன். அதை பண்றவங்க ஏன் பண்றீங்க திரும்ப நாமளே கேட்டோம்னா அது தவறு. சோ அவங்க ஒரு மூவ்மெண்ட் ஒரு ரெசல்யூஷன் நோக்கி போறாங்கன்னு நம்புறேன். என்னைக்காவது அதுல குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் கேட்பேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைன்றதால தான் நான் அவங்களை 100% ஆதரிக்கிறேன்னு சொல்றேன். இல்ல ஆனா அது மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏன்னா இப்போ நீங்க கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு தவறு நடக்குது, இல்ல இன்னைக்கு மழைக்காலம் அப்படிங்கும்போது இந்த ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும், அதற்கான தீர்வு என்னன்னு சொல்லணும். அப்போ அங்க வச்சுதானே இந்த அரசு வந்து சரியா இயங்குதா இல்லையான்றதெல்லாம் ஒரு பிரச்சாரமா கையில் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்க ஒரு தீர்வுக்காக ஒரு ஃப்ரேம் பண்ணுவோம். அந்த ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் சொல்லணுமோ அந்த இடத்துல தான் நாங்க சொல்லுவோம். அது வரைக்கும் அதை பத்தியே பேச மாட்டோம்னா வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்க இல்ல இவ்வளவு ஆண்டு காலம் அரசியலை கவனிச்சவங்களுக்கு என்ன புரியும்? ஓகே, அவங்க ஏதோ அமைதியா இருக்காங்க போல இருக்கு, அவங்களுக்கு ஆக்ஷன் பிளான் எதுவும் இல்ல பேசுறதுக்கான தரவுகள் இல்லை அப்படின்னு தானே அவங்களுக்கு பொருள்படும். அப்ப இந்த ஒரு கட்டமைப்பை இந்த ஒரு அரசியலை முன்னெடுத்து எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு நம்மால வர முடியும்? இல்ல நீங்க ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இங்க எந்த கட்சியுமே நீங்க பெரிய ஆகச்சிறந்த கட்டமைப்பு வச்சிருக்க கட்சி கூட ஆட்சியில் அவங்களுக்கு பங்கெல்லாம் கிடையாது. முதல்வர் எடுக்கிற ஒரு புரோட்டோகால் அவரோட டிசிஷன் அதை வந்து பியூரோக்ரசி நிறைவேற்றுது, கடைசி வரைக்கும் நிறைவேற்றுறாங்களான்னு கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு இத்தனை மாவட்ட செயலாளர், இத்தனை பகுதி செயலாளர், இத்தனை வட்டம், இத்தனை வார்டு மெம்பர்னு வச்சிருக்கிறவங்க இவங்க போய் எந்த இம்ப்ளிமெண்டேஷனையும் பாக்குறது இல்லை. அவங்க அதிகபட்சம் பார்த்து என்ன தெரியுமா பாக்குறாங்க, இவங்களுடைய தலைமையில ஆட்சி அதிகாரத்துக்கு இப்போ வந்து அந்த உங்களுடைய ஸ்டாலின் ஒரு ஈவென்ட் ஸ்கூல்ல நடக்குது பாருங்க, அதுக்கு அரசாங்கம் ஃபண்டே ஒதுக்காம அரசியல் கட்சிக்கு பிரமுகர்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது அந்த பகுதி மக்களை வந்து எப்படியும் கேன்வாஸ் பண்ற வேலை தான். இது வந்து அரசாங்கத்தோடைய இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. அதுக்கு தேவையான அரசாங்க மிஷினரி அங்கேயே இருக்கு. இங்க வந்து மக்களுக்கான ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா அந்த பாலிசி மேக்கரா அந்த தலைவரா இருக்கும்போது அவர் மக்கள் மனதுக்கு என்னத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தீர்வை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அது சப்போஸ் டிவியேட் ஆனா கேட்கறதுக்கு ஜுடிஷியரி இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எக்ஸிகியூட்டிவ்ஸும் பியூரோக்ரசி இருக்கு, அதை சட்டமா ஏற்றத்துக்கும் ஒரு வழிமுறை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சுக்க வேண்டியதான் தலைவர். அதுக்காக கட்டமைப்பை வேண்டாமான்னா கண்டிப்பா வேணும். இன்னைக்கு அந்த கட்சி புது கட்சி 2 வருஷம் கூட ஆகல, அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சி எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு அவங்க க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. சில ஃபிளாஸ் இருக்கா? ஆமா, 100% ஃபிளாஸ் இருக்கு. சில பேருக்கு அரசியல் புரிதல் இல்லையா, அந்த இடத்துல வந்து விளையாட்டுத்தனமா இருக்காங்களா? ஆமா இருக்காங்க, பட் கத்துக்கிட்டோம். என் கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் இருக்கிற எல்லாருக்கும் புரிதல் இருக்கா? இல்லையே. முதல்வரும் பனைமரத்துல இருந்து கொடியை இறக்கிட்டு இறங்கி வாங்கப்பான்னு சொன்ன வீடியோ இருக்கதான் செய்யுது. திருமாண்ண நான் வந்து கார்ல் மார்க்ஸையும் பெரியாரையும் வச்சு கட்டமைச்சன்றாரு, எப்பா கொடியை தூக்கிட்டு போயிடாதீங்க, நான் காசு கட்ட வேண்டி இருக்குன்னு சொல்றாரு. மது ஒழிப்பு மாடு ஒண்ணு போடுறாரு, அங்க 4 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இது இருக்கதான் செய்யுது. அதற்காக நீங்க அந்த கட்சியை இதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாதீங்க. நான் சொல்ல வர்றது தலைவரோட எண்ணம் என்ன, அந்த கட்சி எப்படி கரிஷ்மேட்டிக் ஃபேஸ். விஜய் சார் தான் கட்சியோட முகம், விஜய் சார் சொல்றதான் கொள்கைன்னு சொன்னா கூட அங்க இருக்கிறவன் அங்கதான் இருக்க போறான்.
அவன் ஏன்பா பெரியாரை கூட்டிட்டு வரல கேட்க போறதில்ல. அதை தாண்டி 5 கொள்கை தலைவர்கள் வச்சு அவங்க சொன்ன கொள்கையை வழிகாட்டியா காமிச்சு இது வச்சுதான் இந்த கட்சி ஒர்க் ஆக போகுதுன்றது அவருக்கு ஒரு புரிதல் இருக்கிறதா, ஒரு விஷயம் இருக்கிறதா நான் பாக்குறேன். என்ன தாண்டியும் இந்த கட்சி 100 வருஷம் 200 வருஷம் பயணிக்கணும், இந்த தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் தேச இந்த தமிழகத்துக்கான வேலையை அது பார்க்கணும் அவங்க எதிர்பார்ப்பு இருக்கும்போது இன்னைக்கு புதுசு, பட் கண்டிப்பா நடக்கும். மோரோவர் எல்லாத்தையும் தாண்டி இப்ப எப்படி இருக்காங்க, ஒரு துயரத்துல நொறுங்கி போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை நம்மளால ரொம்ப எவிடென்ட்டா பார்க்க முடியுது. இன்னேத்துக்கு போயிட்டு அதை கேள்வி கேட்கறது எனக்கு தார்மீகமா படல. ஆனா ஏஞ்சி வரணும். இப்படியே இருந்தாலும் ஆப்வியஸ்லி எலெக்ஷன் ரிசல்ட் நீங்க சொன்ன மாதிரி பாதிக்கும். இந்த ஃபேன்ஸோ இல்ல விஜய் எதிர்பார்க்குற அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை தாண்டி நீங்க இத்தனை வருஷமா அரசியல் ஃபாலோ பண்றவங்க வந்து நல்ல பையன் தான் ஆனா இப்படி தாங்குவாரா அப்படின்ற கேள்வி வரும். அப்ப இந்த 5 மாசத்துல ஒரு ப்ரூவ் பண்ணும். அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இவல்யூஷன் எடுக்கணும் திரும்ப எலெக்ஷன்ல மக்கள். அதை நம்ம ஜட்ஜ் பண்ணி முடிக்க வேண்டாம், டைமும் இருக்கு. அது அவங்களுக்கும் தெரியும். தோக்கிறதுக்காக அரசியலுக்கு அவர் வரல, அட்லீஸ்ட் பயிற்சிக்கு அவர் வரலன்னு நான் நம்புறேன். அதை காத்திருந்து பார்ப்போம். எஸ், பட் இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து ஒரு சிக்கல் இருக்கிறதா பாக்குறாங்க. இப்போ ஏற்கனவே விஜய் அவர்கள் இத்தனை நாள் வரைக்கும் சொன்னது தாவேகாவா திமுகவா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்க போகுது 26. ஆனா இந்த கரூர் சம்பவத்தின் பிறகு நிறைய அழுத்தங்கள் கூடி இருக்கு, நிறைய கணக்குகள் மாறி இருக்கு. அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது அதிமுகவோட ஆல்ரெடி பாஜக இருக்கிறதுனால அவங்களோட சேர்றது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். தனியா நின்னா கட்டாயமா ஜெயிக்க முடியாதுன்னு நிறைய பேர் அது சொல்லியிருக்காங்க. அப்போ சேர்ந்தா இவருடைய கொள்கையை அடகு வச்சதா இவரே இல்லாம போயிடுவாரு, வேற பெரிய ஆப்ஷன்ஸே இல்லை விஜய் முன்னாடி. அப்போ எந்த கணக்கை வச்சுட்டு இவர் ஜெயிக்க முடியுன்றாங்க. இப்போ உங்களுடைய பார்வையில் விஜய் அவர்கள் தனித்து நின்னா ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா, இல்லை கூட்டணிக்குள்ள சேர்ந்துட்டா அது எப்படியான விளைவுகளை உண்டு செய்யும் பார்க்க? இல்லை, இது ஒரு பர்செப்ஷன் பேட்டில் இந்த 20 நாள்ல செட் ஆன நரேஷன் இது. நீங்க இந்த கரூர் துயரத்துக்கு அப்புறம் சொல்றீங்க, ஆனா ஆரம்பத்துல இருந்தே இவரை வந்து கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்த பல பேர், நீங்க அஇஅதிமுக தலைவர்களா இருக்கலாம், பாஜக இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கலாம், பாஜக கூட்டணியில இருந்த பல தலைவர்கள், பாஜக சார்ந்த பல பேர் அந்த ரைட் விங் காரங்க பேசுறது இல்லாம நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அப்பவும் இவங்க அதுக்கு பதில் சொல்லல. இவங்களுடைய நிலைப்பாடு பாஜக வந்து கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. இங்க வந்து ஒரு ஆட்சியில பங்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஒரு ஆட்சிக்கு வரணும். அந்த நிலைப்பாடு தான் தாவேக்கா நிலைப்பாடு. இன்னைக்கு அவங்க கரூர் துயரத்தை தாண்டி கட்டமைப்புக்கும் சில வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எனக்கு அவ்வளவு ரிவீல் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க எல்லாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு தாவேக்காவோட டெசிஷன், இதுல இன்னும் சில பேர்லாம் சொன்னது கேட்டா சிரிப்பு வைங்களா இல்ல பாக்குறவங்க திட்டுவாங்களான்னு தெரியல. விஜய் சார் இந்த எலெக்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம், 31க்கு ஒர்க் பண்ணட்டும், அது வந்து சேஃப். உனக்கு திமுக ஆட்சிக்கு வரணும்னா சொல்லு, இல்ல அதிமுக வரணும்னா சொல்லு. அவர் எலெக்ஷன்ல வந்து நிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது அவர் பிரச்சனை. அவர் ஜெயிக்கணும் தோக்கணும்ன்றது அவர் பார்க்கணும். நிக்க வேணாம். இவ்வளவு நாள் வந்து எப்படி என்னன்னா இவருக்கு என்ன பிரச்சனைனா எப்படியாவது கூட்டணிக்கு வந்துடணும்ன்றது அஇஅதிமுக தேவை. உங்களுக்கு அது எவிடென்ட்டா தெரியுது. தாவேக்கா எந்த ஒரு கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்றது திமுகவின் அதிமுக்கிய தேவை. இவங்க 2 பேரும் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா இதுக்குள்ள வரவே இல்லை. அவங்க வரட்டும், அவங்களுக்கு அந்த தார்மீகம் உண்டு, அது அவங்களுடைய சாவரனிட்டி. அவங்க வரணும்னு சொல்லிட்டோம், நம்ம அதுல இருக்க நியாய தர்மத்தை பார்ப்போம். வரலன்னு சொல்லிட்டோம், அதுல இருக்க அர்த்தத்தை பார்ப்போம். எதுவுமே சொல்லாத ஒருத்தர்கிட்ட அவங்க மௌனத்தை வச்சுட்டு நம்ம பதில் அவங்க வேற எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அதை பார்க்கட்டும். கூட்டணிக்கான நாளும் தள்ளி இருக்கு. எல்லாரும் போயிட்டு 25 பிப்ரவரியில கூட்டணி இருக்குன்னு அவசியம் கிடையாது. தாவேக்காக்கு அந்த புரிதல் இருக்கு. சோ அவங்க கிட்ட எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னு தெரியாது. கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் ஆகட்டும், திமுக கூட்டணில இருந்து எத்தனை பேர் வெளில வராங்கன்றதையும் பார்ப்போம். அப்ப முடிவு பண்ணுவோம். திஸ் இஸ் வே டு ஏர்லின்னு சொல்றேன். அது இந்த தருணம் அதுக்கு சரியான தருணம் இல்லைன்னு சொல்றேன். இல்ல இப்ப ஏர்லி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப ஏற்கனவே கடந்த காலங்கள்ல அர்ஜுனா அவர்கள் பேசும்போது டிசம்பர்ல எங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது நாங்க சொல்லுவோம், கூட்டணி இதை பத்தி எல்லாம் பேசுவோம்னு. ஆல்மோஸ்ட் நவம்பருக்கு வந்துட்டோம், இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அப்போ அதுக்குள்ள ஒரு வேலைகள் நடந்திருக்கணும், இல்ல ஒரு சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்ற அடிப்படையில இது இப்படிதான் போகுன்றது அனுமானிக்கிறது சரியா தானே இருக்கும். இல்ல, காட்டுல ஒண்ணு சொல்லுவாங்க, புலியை நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி புலி உங்களை பார்த்துருச்சுன்னு அர்த்தம். சோ நம்ம வந்து புலி வர்ற வரைக்கும் புலி நம்மளை பார்க்கலாம் அர்த்தம் கிடையாது. புலி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த முடிவை இன்னைக்கே அவங்க எதையுமே இந்த மாதிரி முன்னறிவிக்கல. கட்சி அனௌன்ஸ்மெண்ட் அப்படிதானே பண்ணாங்க. 1 டே ஃபிளாஷ் டன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். தவறும் இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு நாங்கள் ஒரு கூட்டமைப்பு போட்டு மாநாடு நடத்தி அங்கேருந்து தான் நாங்கள் எங்களை கூட்டணி பட சொல்ல போறோன்னு மிஸ்ஸஸ் விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுல எல்லாம் ஒரு சம்மிங்கை இருக்கு. பொங்கல் நேரத்தில் இதுக்கான பெரிய ஒரு வேலை இருக்கு. இந்த நான் எதிர்பார்த்தது இந்த 4-5 மாத காலகட்டத்தில் ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர்ல இருந்து ஒரு நவம்பர் டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லா சுற்றுப்பயணம் இருக்கும். மழையை கால்குலேட் பண்ணி மாறி மாறி அந்த சுற்றுப்பயணத்தை முடிப்பாங்க முதல் கட்டமான்னு மட்டும்தான் யோசிச்சேன். அதுக்கு இடையில இது ஒரு பெரிய துயரம், இது ஒரு செட்பேக் தான். ஆனா அதுக்காக அந்த பிளான் எல்லாத்தையும் டிவியேட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, எல்லாரும் சொல்லிட்டாங்க நம்ம கூட்டணி போகணும்னு குடுகுன்னு ஓடி வந்தா அதுதான் பயம், அதுதான் அச்சம். ஆக சிறந்த கூட்டணி வச்சுக்கிட்டு இத்தனை எலெக்ஷன் நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லிக்கிட்டு 21ல கூட எதிர்த்து போட்டி போட்ட ஒரு கூட்டணி வந்து 2% வச்சிருக்காருன்னு அவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கறது அச்சம். இன்னைக்கு போன ஆகஸ்ட் 20ஆம் தேதி கல்யாண நாள் அன்னைக்கு துர்காம்மாக்கும் ஸ்டாலின் ஐயாக்கும் கல்யாண நாள். அந்த கல்யாண நாள்ல விசிக தலைவர்லாம் சேர்ந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் சேர்ந்து எங்க முதல்வருக்கு எந்த கூட்டணி கட்சியும் உள்ள கொண்டு வரதுக்கான ஆளுமை அந்த பவரை நாங்க தரோம் அப்படின்னு சொல்றது அச்சம். அப்ப என்ன அர்த்தம்னா தேமுதிகவே பாமகவே கார்ட்ஸ்ல வச்சிருக்காங்க, அதை பேசுறது தான் வேற கட்சியில் அவ்வளவுதான் இருக்கு. சோ இந்த அச்சம் தாவேக்காக்கு இல்ல.
அது இளம் கன்று தைரியமா போய்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பின்னடைவு. அதை சரி பண்ணிட்டு போறாங்க. அதுக்குள்ள இவங்களுடைய பதட்டத்துக்கோ பரபரப்புக்கோ தாவேக ஆளாக வேணான்றது என்னுடைய பார்வை. டேஸ் ஆர் தேர். அது வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு நீங்க 2011 தேர்தலில் ஜெயலலிதா அம்மா கேப்டன் கூட்டணி அறிவிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ க்ளோஸா அறிவிச்சாங்க, எவ்வளோ கம்மியா பிரச்சாரம் பண்ணாங்க, எப்படி திமுக எதிர்க்கட்சியோட எல்லாம் பண்ணாங்கன்னு. அந்த தேவையான அதை விட அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி திமுக இந்த வருஷம் சம்பாதிச்சு வச்சிருக்கு. அதனால அதுக்கு அவசரம் இல்லை. கட்சியை வளர்க்கறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் பிரதான வேலை. முதல்ல தேர்தல். அதனால அவங்களுக்கு அந்த வேலையும் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்றேன். அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நிறைய பேசுவோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.